கலக்கினாரா கங்குவா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது கங்குவா திரை விமர்சனம். கங்குவா 980 நாட்களுக்கு அப்புறம் நடிகர் சூர்யாவோட திரைப்படம் திரையரங்கில் வெளியாகிறதால ரசிகர்கள் மத்தியில் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சூர்யாவோட சினிமா கரியர்லேயே மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகியிருக்கிற இந்த படத்துக்காக சூர்யா உள்ளிட்ட ஒட்டுமொத்த படக்குழுவும் நிறையவே ப்ரொமோஷன்ஸும் பண்ணியிருந்தாங்க. ஸோ படக்குழுவோட நம்பிக்கையையும் ரசிகர்களோட எதிர்பார்ப்பையும் இந்த கங்குவா பூர்த்தி செஞ்சிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி படத்தோட கதை என்னன்னு சுருக்கமாக பார்த்துடலாம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டால் பிடிக்க முடியாத குற்றவாளிகளை பிடிச்சு கொடுக்குறவர் தான் சூர்யா. அப்படி ஒருத்தரை பிடிக்க போகும்போது அங்கே ஒரு குட்டி பையனை அவர் பார்க்குறாரு. அந்த பையனை பார்க்கும்போதே அவனுக்கும் சூர்யாவுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குது அப்படிங்கிற ஃபீல் அவருக்கு வருது. அந்த பையன் யார், சூர்யாவுக்கும் அந்த பையனுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற கேள்விக்கான விடை தான் இந்த கங்குவா படத்தோட மொத்த கதையே. கங்குவா படத்தோட மிகப்பெரிய பலம் அப்படின்னா அது கண்டிப்பாக நடிகர் சூர்யா தான். படத்தில் 2 கதாபாத்திரங்கள் அவருக்கு, 2க்குமே கெட்டப், பாடி லாங்குவேஜ், டைலாக் டெலிவரின்னு நிறைய வித்தியாசங்களை காட்டியிருக்கிற சூர்யா ஃபஸ்ட் ஹாஃபில் காமெடி, செகண்ட் ஹாஃப் முழுக்க ஆக்ஷன் அண்ட் அங்கங்கே சென்டிமெண்ட் சீன்ஸ்னு எல்லாத்துலேயுமே ஸ்கோர் பண்ணி படத்தையே தன்னோட தோளில் தாங்கியிருக்காரு அப்படி சொல்லலாம். அவருக்கு அடுத்தபடியாக அந்த குட்டி பையனோட கேரக்டருக்கு தான் படத்தில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அவனும் சூப்பராகவே நடிச்சிருக்கான். அண்ட் ஹீரோயின் திஷா பதானிக்கு பெருசாக வேலை இல்லை. ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் நேரம் வந்துட்டு போகிறாங்க. அவங்க கூடவே யோகி பாபு அண்ட் ரெடின் கிங்ஸ்லி இவங்க 2 பேரும் காமெடி பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் பெருசாக சிரிப்பு வரல. அண்ட் வில்லன் பாபி டியோல் மிரட்டலான நடிப்பை வந்து கொடுத்துருக்காரு. பட் அவரை இன்னும் கூட நல்லாவே யூஸ் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி KS ரவிக்குமார், கோவை சர்லா, மன்சூர் அலிகான்னு ஆக்ட்ரஸோட பேரை சொல்லி முடிக்கவே 2.5 மணி நேரம் ஆயிடுங்கிற அளவுக்கு அவ்வளோ கேரக்டர்ஸ் படத்தில் இருக்குது. இவ்வளோ பேர் இருக்கிறதால எல்லாருக்குமே ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரொம்பவே குறைவாக தான் இருக்குது. ஆனாலும் நட்ராஜ், போஸ் வெங்கட் அண்ட் கருணாஸ் கதாபாத்திரங்கள் கொஞ்சம் கவனிக்க வைக்குதுன்னு சொல்லலாம். இவங்க மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சீன்லேயும் 100கணக்கான ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சு சூப்பரான ஒர்க்கையும் வாங்கியிருக்காரு டைரக்டர் சிவா. இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் அப்படின்னா அது கண்டிப்பாக டெக்னிக்கல் டீம் தான். வெற்றி பழனிசாமியோட ஒளிப்பதிவில் கோவா போர்ஷன்ஸில் எவ்வளோ ஃப்ரெஷ்னஸ் தெரியுதோ அதை விட பீரியட் போர்ஷன்ஸும் அவ்வளோ அழகாக இருக்குது. செட்டு, ரியல் லொக்கேஷனில் 2லேயுமே அவரோட கேமரா ஒர்க் ஸ்டாண்ட் அவுட்டாக தெரியுது. அது எல்லாத்தையும் எடிட்டிங்கில் இன்னும் நல்லா கொண்டு வந்திருக்காரு எடிட்டர் நிசாத் யூசுப். ப்ரெசண்ட்டில் இருந்து பாஸ்ட்டுக்கு போகிற டிரான்சிஷன், ஃபைட் சீக்வன்ஸ் அண்ட் குறிப்பாக தங்கலான் படத்தை நினைவுபடுத்துகிற கிளைமேக்ஸ் ஃபைட் எல்லாமே இந்த படத்தோட ஹைலைட்ஸ்னு சொல்லலாம். அதே மாதிரி காஸ்டியூம் அண்ட் மேக்கப் இது 2மே படத்துக்கு வேறு லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய ஆக்டர்ஸ் அடையாளமே தெரியாத அளவுக்கு அந்தந்த கதாபாத்திரமாகவே தெரிகிற மாதிரி இந்த 2 டிபார்ட்மெண்ட்டும் ரொம்பவே முக்கியமான ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. சிஜி டீமும் பெருசாக குறை சொல்ல முடியாத அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும், மறைந்த ஆர்ட் டைரக்டர் மிலன். உண்மையை சொன்னால் இந்த கங்குவா படத்துக்கு உயிர் கொடுத்தது அவர் தான் சொல்லணும். செட்டு மட்டும் இல்லாமல் பீரியட் போர்ஷன்ஸில் யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் பார்த்து செஞ்சு கொடுத்துருக்காரு. அண்ட் மியூசிக் டைரக்டர் தேவிஸ்ரீ பிரசாத் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழில் என்ட்ரி கொடுத்துருக்காரு. பாடல்களில் பெருசாக குறை சொல்ல ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் தெலுங்கில் போடுற மாதிரி திரும்ப கேட்குற அளவுக்கு இந்த பாடல்கள் இல்லைன்னு சொல்லலாம். ஆனாலும் பிஜிஎம்ஸில் சும்மா மிரட்டி விட்டுருக்காரு. பட் எல்லா இடத்துலையும் மியூசிக் கொஞ்சம் சத்தமாகவே போட்டு வச்சுருக்காரு. இது இல்லாமல் படத்தில் நிறைய பிரச்சனைகளும் இருக்க தான் செய்யுது. 5 தீவு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை, அந்த மக்களோட குணாதிசயம்னு பேஸ் ஸ்டோரியை ரொம்ப சூப்பராக பில்ட் பண்ண சிவா திரைக்கதையை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செஞ்சுருந்தாருன்னா தமிழ் சினிமாவோட பாகுபலியாக இந்த படம் மாறி இருக்கும். சூர்யா கேரக்டரை தவிர வேறு எந்த கதாபாத்திரமும் முழுமையாக எழுதப்படலை. குறிப்பாக சொல்லணும்னா ஹீரோவுக்கு டப் கொடுக்குற மாதிரி வில்லன் கதாபாத்திரமும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அவங்களோட ஃபேஸ் ஆஃப் அப்படிங்கிறது செமையாக இருக்கும். அந்த மாதிரி வில்லனுக்கு இதில் நிறைய பில்டப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை பூர்த்தி செய்கிற மாதிரி டுவார்ட்ஸ் கிளைமேக்ஸில் வந்து காட்சிகள் வந்து அமைக்காததால் ஒரு டம்மி வில்லனாக முடிஞ்சிருது. அண்ட் அங்கங்கே சில லாஜிக் குறைகளும் இருக்க தான் செய்யுது. இந்த படத்தை பார்க்கும்போது மகதீரா சாயல் கொஞ்சம் தெரியும். பட் மகதீரா படத்தில் அந்த பீரியட் போர்ஷனையும் ப்ரெசண்ட்டையும் இணைக்கிற மையப்புள்ளியான அந்த லவ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் டைரக்டர் சிவா இந்த படத்தில் அதை வந்து தவற விட்டுட்டார். சூர்யாவுக்கும் அந்த குட்டி பையனுக்குமான பாண்டிங்லாம் நல்லா தான் இருக்குது. பட் 1000 வருஷத்துக்கு அப்புறமும் அவனுக்காக வர அளவுக்கு அவங்களுக்குள்ள பெருசாக எதுவும் இல்லாததான் இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ். அண்ட் கிளைமேக்ஸில் மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. அது என்னென்னு தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பட் சோசியல் மீடியாவில் கண்டிப்பாக இந்நேரம் எடுத்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த பக்கம் போகாதீங்க. சரி, மொத்தத்தில் படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்மாண்டம் இருக்கிற அளவுக்கு திரைக்கதையிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கலாம். ஆனாலும் இந்த டீமோட ஹார்ட் ஒர்க்காகவே கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.